பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பெப்பர் ப்ரொக்கோலி மஷ்ரூம் ஃப்ரை சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ப்ரொக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கணும், என்னென்னா நம்மளுக்கு காலிஃப்ளவரில் இருக்கிறாப்புல பூச்சி இருக்குதான்னு. மோஸ்ட்லி இருக்காது. ஈவன் தான் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். பின்ன பார்த்திங்கனாக்கா ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்குது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிளகாத்தூளை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லியும் பின்ன சாதா மிளகாவும் 2ஐயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை சேர்த்துவேன். ப்ரொக்கோலிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்காது. அது ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ நான் மஷ்ரூம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 200 கிராம் மஷ்ரூம் இப்போ இதில் சேர்த்துடுறேன். 2ஐயும் நல்லா கலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் மஷ்ரூம் தண்ணி விடும். ஸோ கொஞ்சம் தண்ணி பார்த்து தெளித்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லைட்டாக இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம். அதுலேயே அதை கொஞ்சம் கலக்கி கொடுத்துக்கலாம். மூடி போட்டு விட்டுறலாம். இன்னும் உப்பு போட்டல. கொஞ்சம் இது வதங்கணும். கொஞ்சம் அந்த மஷ்ரூமெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூமும் அந்த ப்ரொக்கோலியும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கொஞ்சம் மல்லி செடி தூவி விட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துடலாம். நம்மளுடைய மஷ்ரூம் ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பெப்பர் ப்ரொக்கோலி மஷ்ரூம் ஃப்ரை சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம்.